வணக்கம், இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி தொக்கு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். நான் 2 பெரிய சைஸு முள்ளங்கி கேரட் துருவுறதுல சின்ன கன்று இருக்குல்ல அதில் போட்டு இந்த சைஸுக்கு துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடுகு வெந்தய பொடி 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, கல்லுப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய். இதான் விவஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. துருவி எடுத்து வச்சுட்டுருக்கிற முள்ளங்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவுக்கு வதங்கி எடுத்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து. இப்போ நாம் புளி தண்ணி அதில் சேர்த்துப்போம். அது கூடயே மஞ்சள் தூள், கல்லுப்பு இது சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு வெந்தய பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு சின்ன சைஸு வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதித்து வரணும். இதை நல்லா வதக்கிக்கணும். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முள்ளங்கி தொக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2 in 1 வச்சுக்கலாம். இப்போ டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு சைடு டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த தொக்கை போட்டு பசைஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த முள்ளங்கி தொக்கு. இது ஒரு தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டா போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சைடிஷ்க்கும் பண்ணிக்கலாம். சாதமும் இப்போ ஸ்கூல் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சாதமும் டிஃபன் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக முள்ளங்கி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பரான முள்ளங்கி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏஆர்வி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொடிகளோடு இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.